ஓகே, லாஸ்ட் வீடியோல ஃப்ளட்டர் செக்யூர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அது எதுக்குன்னா, ஒரு டேட்டாவ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு, அத ரீட் பண்ண போறோம். அதாவது கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஷேர் பிரிஃபரன்ஸ். ஸோ இதுவுமே செக்யூர் ஸ்டோரேஜ் மாரி தான். நம்ம ஃப்ளட்டர்ல 2மே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுவும் யூஸ் பண்ணாலும் சரி, அதுவும் யூஸ் பண்ணாலும் சரி. பட் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர் பிரிஃபரன்ஸும் அதே மாரி தான். நம்ம ஒரு இத ஸ்டோர் பண்ணிட்டு, அதே டேட்டாவ நம்ம இன்னொரு இடத்துக்கு ரீட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம 2மே லாகின் ஸ்டேட் மெயின்டெயின் பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல ஷேர் பிரிஃபரன்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாமே வீடியோவ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் செக்யூர் ஸ்டோரேஜ்க்கு நம்ம எப்படி ஒரு பிளக்கின் உண்டோ, அதே மாதிரி தான் ஷேர் பிரிஃபரன்ஸ்னு ஒரு பிளக்கின்ஸ் உண்டு. ஸோ நம்ம அந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரிஃபரன்ஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இங்க பண்ண மாதிரி தான். அதாவது செக்யூர் ஸ்டோரேஜ்க்கு நான் என்ன பண்ணனோ, அதே ஸ்டெப் தான் பண்ண போறேன். அண்ட் செக்யூர் ஸ்டோரேஜ்ங்கிற மெத்தட நான் கமெண்ட் பண்ணி வைக்க போறேன். இப்போ இங்க இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் பிரிஃபரன்ஸ்க்கான ஃபங்ஷன இங்க கால் பண்ணிக்கலாம். அதுக்கு brief டாட் செட் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட கீ, இங்க வேல்யூ. சேம் ஸ்டெப் தான். இங்க பார்த்தீங்கன்னா, கீழ நம்ம ஸ்டோரேஜ்க்கு லாஸ்ட் டைம் எப்படி பண்ணோமோ, அதே மாரி தான். இப்போ ஸ்டோரேஜ்க்கு வந்து நான் கீயோட நேம் வந்து டேட்டான்னு குடுத்தேனா, அதே இத இங்கேயும் குடுத்துக்கிறேன் டேட்டா அப்படின்னு. நெக்ஸ்ட் வேல்யூ. வேல்யூக்கு என்னதுன்னா டேட்டா. மேல நம்ம பண்ணியிருந்த டேட்டா. இங்க பார்த்தீங்கன்னா, மேல நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்த டேட்டா. அந்த டேட்டாவ அப்படியே கால் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகே, அவ்வளோதான் ஸ்டெப். இப்போ வந்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா எல்லாத்தையுமே டேட்டா அப்படிங்கிற ஒரு கீல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அதை கெட் பண்ண போறோம். கெட் பண்றதுக்கு அதே மாரி தான். இப்போ இங்க பார்த்துக்கோங்க, லாகின். அதாவது ஹோம் ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன்ல நான் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணதை செகண்ட் ஸ்க்ரீன்ல கெட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு செகண்ட் ஸ்க்ரீனுக்கும் அதே மாதிரி வந்துடலாம். இங்கே அதே மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்ல ஸ்டோரேஜ் வச்சு, அதை நம்ம இப்போ கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம போட்டிருந்தோம்ல இதே லைனை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அதாவது ரைட் பண்ணும்போது இது நமக்கு தேவை, ரீட் பண்ணும்போதும் தேவை. ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரிங்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, இந்த ஃபைனல் கூட கொடுத்துக்கலாம். நான் ஃபைனலே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஓகே, ஃபைனல் வச்சே பண்ணிக்கலாம். ஃபைனல் வேல்யூ brief dot get string. இதில் வந்து கீ என்னதுன்னா, நம்ம இங்கே எந்த கீயை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கொடுத்தோம்ல டேட்டா, அதுதான். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு செட் ஸ்ட்ரிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். செட் ஸ்ட்ரிங்கில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். கெட் பண்ணுறதுக்கு கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். அதில் நம்ம கெட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை எடுத்துட்டோம். அதில் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டேட்டா எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா, அந்த வேல்யூ அப்படிங்கிற நேமில் தான் இருக்கும். ஸோ நான் அந்த வேல்யூ அப்படிங்கிறத கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நான் இங்கே ரைட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எழுதினேன். ஸோ அந்த இடத்துல நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டேன். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் பிளக்கின் இந்த மாதிரிலாம் எரர் வருது. இது வந்து இந்த பிளக்கினுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம ஃப்ளட்டரில் ஏதாவது ஒரு பிளக்கினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி இஷ்யூ வரும். இந்த மாதிரி இஷ்யூ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்பை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளட்டர் க்ளீன் அண்ட் கெட் கொடுங்க. கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணி பாருங்கள், நமக்கு ஒர்க் ஆயிரும். ஸோ நான் இப்போ ஃப்ளட்டர் க்ளீன் கொடுக்குறேன். மோஸ்ட்டாக வரல அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள்
இப்போ ஒரு சில இது மிஸ்ஸிங் பிளக்கின் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரீட்மிக்கு போங்க. போயிட்டு ஆண்ட்ராய்டு செட்டப் எதுவும் குடுத்துருக்காங்களா? iOSல பண்றீங்க அப்படின்னா, iOSல எதுவும் பண்ண சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி நல்லா ஃபுல்லா பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு சம்மந்தமா எதுவுமே குடுக்கல. அது ஒரு சில செட்டப் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே நமக்கு இல்ல. அதனால இந்த ப்ராப்ளம் இல்ல. அப்படின்னா என்னன்னா, ஒழுங்கா நமக்கு கிளீன் ஆகல. ஸோ, அத மட்டும் அடுத்து போய் பண்ணணும். பப்கெட் போட்டு எல்லா பேக்கேஜையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு ஒர்க் ஆகிரும். ஓகே. இப்போ ரன் ஆயிட்டு நம்ம இத டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். இப்போ கோ டூ செகண்ட் ஸ்க்ரீன் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஆ டேட்டா எல்லாமே வந்துட்டு, அதாவது ஆ நம்ம நம்ம ஸ்டோர் பண்ண இடத்துல டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் செகண்ட் ஸ்க்ரீன்ல உள்ள இங்க ஸ்டோர் டேட்டா நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல பாருங்க பிரிண்டும் ஆயிருக்கு நமக்கு. ஓகே. அந்த இடத்துல பிரிண்ட் ஆகிட்டு, அண்ட் இங்க எதுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம வந்து இந்த இத நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால தான் நமக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணலாம்னா, அந்த கமெண்ட்ட எடுத்து விட்டுருந்தேன். எடுத்து விட்டுட்டு, இந்த வேல்யூ இருக்குல்ல, இத நான் இதுக்குள்ள போட்டுருந்தேன். ஸோ அதனால தான் நமக்கு கீழ காட்டல. சேவ் குடுத்துக்கிறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ப்ளே ஆகிட்டு. ஸோ அதாவது ஹோம் ஸ்க்ரீன்ல நம்ம ஒரு டேட்டா எடுத்தோம் ஸ்டாட்டிக்கா. டேட்டா எடுத்தோம். அத ஹோம் ஸ்க்ரீன்ல காட்டியிருந்தோம். அதே டேட்டாவ செகண்ட் ஸ்க்ரீன்ல தேவைப்பட்டது. ஸோ செகண்ட் ஸ்க்ரீன்லயும் அதே டேட்டாவ நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். அதுக்காக நம்ம ஷேர் பிரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முந்தி போட்ட வீடியோல செக்யூர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணோம். ஸோ 2மே ஒரே கான்செப்ட்டுக்காக தான் யூஸ் பண்றோம். பட் நமக்கு எது நமக்கு நான் பட் நம்ம ஒர்க் பண்றதுக்கு எது 2ல ஈஸியா இருக்குதோ, அத பார்த்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். 2மே சேம் ஸ்டெப் தான். ம். அண்ட் லாஸ்ட் வீடியோ செக்யூர் ஸ்டோரேஜ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் குடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில இந்த லிஸ்ட் வியூ பில்டர் இந்த மாரி இதெல்லாம் நான் அந்த வீடியோல தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோல லாகின் ஸ்டேட் மெயின்டெயின் பண்றத பத்தி பார்க்கலாம். அதுவுமே இந்த 2 இத வச்சு தான் பண்ண போறேன். செக்யூர் ஸ்டோரேஜும், ஷேர் பிரிஃபரன்ஸ் இந்த 2 வச்சு பண்ண போறேன். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க கத்துக்கோங்க. 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலுமே, இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு இத ரிஜிஸ்டர் பண்ணும்போது, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாவ எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா தான், நீங்க எப்போ லாகின் ஆனாலுமே உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்க. உங்க ப்ரொஃபைல் இமேஜோ, உங்க ப்ரொஃபைல் நேமோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். நீங்க லாகின் பண்ணி வரும்போது. அந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுறதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான இதுனா, இந்த செக்யூர் ஸ்டோரேஜும், ஷேர் பிரிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒண்ணுல தான் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் ஸ்டோர் பண்ணிருவீங்க. லாகின் பண்ணும்போதும் ஸ்டோர் பண்ணிருவீங்க. அதே சமயம் ப்ரொஃபைல் செக்ஷனோ, இல்ல டேட்டா ஹோம் ஸ்க்ரீனோ எதுலயோ ஒண்ணுல நீங்க கெட் பண்றதுக்காக, இந்த மாதிரி இதுக்கு நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு லாகின் ஸ்டேட் மெயின்டெயின் பண்றத பத்தி போடுறேன்.